Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். வார்ம் வெல்கம் டு ஆல். ஸோ டுடே நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா யூஜி டெட். அதாவது யூஜி டெட் அப்படின்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா டெட் நம்ம நியமன தேர்வு, டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணவங்களுக்கு நியமன தேர்வுன்னு ஒன்று செப்பரேட்டாக கண்டக்ட் பண்ண போகிறாங்க இல்லையா. ஸோ கவர்மெண்ட்லேருந்து செப்பரேட்டாக அதுக்கான சிலபஸ் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய நம்ம அதை தான் நம்ம யூஜி டெட் நம்ம சொல்ல போகிறோம். அதில் மேக்ஸுக்கு 10 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சிலபஸில் அந்த 10 யூனிட்ஸ் நம்ம கோ த்ரூ பண்ண போகிறோம். அதில் நம்ம இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது யூனிட் 4. யூனிட் 4 தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த யூனிட் 4ல் நம்ம இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த யூனிட் 4ஓட டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தி வெக்டர் கால்குலஸ் இன் ஃபோரியர் சீரீஸ் இந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். ஓகேங்க, இந்த ஃபோரியர் சீரீஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பிஜிடிஆர்பிக்கான சிலபஸ்லேயே நம்ம அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய அதே காமன் சிலபஸாக தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அடிஷ்னலாக நம்ம யூஜி பேசிஸில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் நம்ம வெக்டர் கால்குலஸ் அப்படிங்கிறது நம்ம யூஜியில் ஃபிலிம்ஸாக நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதோட சில டாபிக் குமுலேட் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்டையர் யூனிட்டையே நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 ஈக்குவலன்ஸ் ஸ்பிளிட் பண்ண போகிறோம், ஈக்குவலண்ட்டாக ஸ்பிளிட் பண்ண போகிறோம். இந்த 4 ஈக்குவலன்ஸ் ஸ்பிளிட் அப்போ நம்ம பிரிச்சுக்க போகிறோம். இந்த 4th யூனிட், இந்த 4th யூனிட் கூடிய 4 பார்ட்ஸை நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்க போகிறோம் இல்லையா. அந்த 4 பார்ட்ஸாக நம்ம என்ன ஸ்பிளிட் பண்ண போகிறோம் அப்படின்னா 4th யூனிட் நம்ம 4 ஈக்குவலன்ஸ் பார்ட்டா நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 4 பார்ட்ஸை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வெக்டர் கால்குலஸ். இந்த ஃபர்ஸ்ட் 2 டாபிக்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வெக்டர். ரிமைனிங் 2 டேர்ம்ஸ் நம்ம என்ன ஃபோரியர்ல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெக்டர்னா 2 சப்டிவிஷனா நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்க போறோம் இல்லையா. இந்த வெக்டர்ல நம்ம 2 சப்டிவிஷன்ஸ் நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் a வெக்டர் கால்குலஸ்ல நம்ம டிஃபரன்ஷியேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எடுத்துக்க போறோம் டிஃபரன்ஷியேஷன் அண்ட் செகண்ட் ஒன் இன்டகிரேஷன்ஸ். இந்த ஃபோரியர் இந்த செகண்ட் ஹாஃப்னு சொல்றோம் இல்லையா, இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த யூனிட் நம்ம ஓவர் பண்ணிப்போம். செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய இல்லையா, இந்த செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய இந்த ஃபோரியர் அந்த ஃபோரியர்ல நம்ம 2 பார்ட்ஸா நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்க போறோம். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன் இஸ் தி ஃபோரியர் சீரிஸ் and second part is transforms. ஃபோரியர் பாருங்க, இந்த பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த யூனிட் 4 நம்ம 4 ஈக்குவலன்ட் பார்ட்ஸா நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் வெக்டர் and the second half is ஃபோரியர். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய அந்த வெக்டர்ல நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த வெக்டர்ல இருக்க வெக்டர் டிஃபரன்ஷியேஷன்ஸ் அண்ட் வெக்டர் இன்டகிரேஷன்ஸ். அந்த வெக்டர் கால்குலஸ் அப்படிங்கிறது 2 ஈக்குவலன்ஸ் பார்ட்ஸா நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். அண்ட் டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டகிரேஷன்ஸ் எடுத்துக்க போறோம். அந்த வெக்டர் டிஃபரன்ஷியேஷன் அண்ட் வெக்டர் இன்டகிரேஷன்ஸ். அட் தி சேம் டைம் செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய யூனிட் நம்ம ஃபோரியர் சீரிஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ இது நம்ம 1 by 1 நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய வெக்டர் அப்படிங்கறத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இதை இன்னைக்கு இன்ட்ரோ கொடுக்கலாம். இந்த வெக்டர் அப்படிங்கனா நம்ம என்ன பண்ண போறோம், வெக்டர் கால்குலஸ். வாட் மீன் தி கால்குலஸ்? சோ கால்குலஸ் அப்படிங்கனா என்ன பண்ணும், ஒரு டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆபரேட்டர்ஸ் அண்ட் நோட்டேஷன்ஸ்ல இருக்கு இல்லையா, இந்த நோட்டேஷன்ஸ்ல ஆபரேட்டர் பேஸ் பண்ணி நம்ம ஒரு அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடா ஒரு ரியல் லைஃப் ரிலவென்ட் ஆனக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இந்த மேத்தமேட்டிக் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்ல யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்குரிய மெத்தட் தான் நம்ம கால்குலஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். இட்ஸ் லோயர் கிளாसेसலயே நம்ம இத ஸ்டடி பண்ணிருப்போம் கால்குலஸ் அப்படிங்கிறது. சோ இத ஸ்பெசிபிக்கா பார்க்கணும் அப்படினா வெக்டர் கால்குலஸ்ல நம்ம வெக்டர் டிஃபரன்ஷியேஷன் அண்ட் வெக்டர் இன்டகிரேஷன்ஸ் அப்படினு இருக்கு. சோ வெக்டர் கால்குலஸ் அண்ட் வெக்டர் கால்குலஸ்ல டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டகிரேஷன்ஸ் அப்படினு இன்ட்ரோ듀ce பண்றது எதுக்காக அப்படினா இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் லெவல்லே நம்ம பார்த்திருப்போம் வெக்டர் அப்படினா என்னன்னு பார்த்திருப்போம். வாட் மீன் தி வெக்டர்ஸ்? வெக்டர் மீன்ஸ் so both the values are calculated simultaneously. It's a direction and the magnitudes and direction and the magnitudes. So at the parallel time la நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா
ஸோ டைரக்ஷனையும் மேக்னிடியூட் வேல்யூவும் மெஷர் பண்றக்கூடிய டேர்ம்ஸ் தான் நான் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அது வெக்டர் அப்படிங்கறது நம்ம பார்த்துருக்கோம். வெக்டர் அப்படிங்கறது என்ன சொல்லியிருப்போம், அது கரஸ்பாண்டிங் தி சைமல்டேனியஸா நம்ம என்ன எடுத்துக்க போறோம், ஒரு சைமல்டேனியஸா ஒரு மேக்னிடியூட் வேல்யூ செய்யும், அட் தி சேம் டைம் அதோட டைரக்ஷனையும் நம்ம மீன் பண்றதுக்கு பேரு தான் நம்ம வெக்டர் அப்படிங்கிறது நம்ம லோயர் கிளாஸ்ல ஸ்டடி பண்ணிருக்கோம். அந்த ஸ்டடிஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த அப்ளைட் தி டேர்ம்ல இந்த ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடா இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி மூவ் ஆன் பண்ணிக்கலாம், அது எப்படி நம்ம மூவ் ஆன் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம இப்ப ஸ்டடி பண்ண போறோம். ஸோ இதுல நமக்கு சிலபஸ் ரிலேட்டடா கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஸோ டிஃபரன்ஸ் வெக்டர் இல்ல டிஃபரன்சியேஷன்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்பாங்க. யூனிட்டோட ஃபர்ஸ்ட்ல பேசிக்ஸ் டெஃபினேஷன்ஸ் இதெல்லாம் எதுவும் இல்ல, டைரக்டாவே நம்ம என்ன சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட் டைட்டில் சப் டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெக்டர் டிஃபரன்சியேஷன்ஸ். ஸோ அந்த வெக்டர் டிஃபரன்சியேஷன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பர்பஸ்க்காக நம்ம வெக்டர் டிஃபரன்சியேஷனை நம்ம இன்ட்ரோ பண்றோம். வாட் மீன் தி வெக்டர் டிஃபரன்சியேஷன்ஸ், வாட் மீன் தி வெக்டர் டிஃபரன்சியேஷன். நம்ம டிஃபரன்சியேஷன் அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறது ஸோ ஏரியா மேக்ஸிமைஸ் டு ரீஜன் டு தி கன்வெர்ட் டு தி மினிமைஸ் த ரீஜன்ஸ், மேக்ஸிமைஸ் டு தி மினிமைஸ் டு தி ரீஜன்ஸ். ஸோ மேக்ஸிமம் வேல்யூஸ்ல இருந்து மினிமம் வேல்யூஸை நம்ம டிக்ரீஸ் பண்றதுக்கான டேர்ம்ஸை நம்ம யூஸ் பண்ணி தான் சில பார்த்திருப்போம். ஸோ டிஃபரன்சியேஷனோட அப்ளிகேஷன்ஸா பார்த்திருப்போம். சர்க்யூட் தியரி, எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், அந்த பிரிக்ஸ் மூலியமா கிரியேட் பண்ணக்கூடிய வால்ஸ் ஆகட்டும், சுவிட்ச் பாக்ஸஸ் ஆகட்டும். ஸோ எனி டேர்ம்ஸ்லயும் நம்ம டிஃபரன்சியேஷனோட அப்ளிகேஷன்ஸ் வந்து டே பை டே லைஃப்லயும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம எப்படி நம்ம அரித்மெட்டிக் ஆஃப் அடிஷனல் சம்ஸ், சப்ராக்ஷன்ஸ், மல்டிபிள் டிவைட் அந்த மாதிரி டேர்ம்ஸ் நம்ம டே பை டே லைஃப்ல நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு வருவோம். அதே மாதிரி தான் டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் ஆக்குபைட் த அப்ளிகேஷன்ஸ்லயே மேக்ஸிமம் டிஃபரன்சியேஷனோட அப்ளிகேஷன்ஸ் தான் நிறைய நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுல ஸ்பெசிபிக்கா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வெக்டர் டிஃபரன்சியேஷன்ஸ். வாட் இஸ் தி வெக்டர் டிஃபரன்சியேஷன்ஸ் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, ஒரு சிம்பிளா நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பேஸ்ல இருந்து நம்ம எர்த்துக்கு நம்ம ஸ்பேஸ்ல இருந்து எர்த்ல இருந்து ஒரு விண்கல் நம்ம வரதா நம்ம எடுத்துக்கலாம். ஒரு அசம்ஷன், ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்காக சொல்றேன். விண்கல் வர்றதா இருக்கலாம். நம்ம அது சயின்டிஸ்ட்ல நம்ம என்ன பண்ணிப்பாங்க, அந்த ரிசர்ச் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த விண்கல் வர்றதுக்கு முன்னாடி அது என்ன ஷேப்ல இருக்கு, அந்த ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த விண்கல் ஆனது எர்த்துக்கு வரும்போது அந்த விண்கல் வரும்போது எந்த அளவுக்கு அது எஃபெக்ட் ஆகுது, எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவ் ஆகுது. ஸோ இதன் மூலியமா என்ன இதுல எதுல இதுக்காக ப்ரிகாஷன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரிகாஷன்ஸ் தான் நம்ம இதை என்ன ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம இதை வந்து அதுல இருந்து நம்ம எப்படி மீளலாம் அப்படிங்கிறது. அது ஸ்டோன் நம்ம அந்த எர்த்துக்கு வரக்கூடிய அந்த ஸ்டோன் சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்டோனோட நம்ம எப்படி அதோட சைஸ், ஸோ என்ன டைரக்ஷன்ல வருது, எந்த பிளேஸ்ல அது வந்து அது மேபி அது அலோகேட் ஆகி இருக்கும், எந்த அது எஃபெக்டிவான கிரியேட் பண்ணுமா, அது எந்த அளவுக்கு இம்பல்சனை கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் ரிசர்ச்சஸ் எல்லாமே ஒரு சயின்டிபிக்கா நம்ம பார்த்திருப்போம். இந்த சயின்டிபிக்கா பார்க்கறதுல எப்படி நம்ம வெக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம், அந்த எர்த்துக்கு வரக்கூடிய அந்த விண்கல், அந்த ஸ்பேஸ்ல இருந்து வர விண்கல் வந்து எப்படி எர்த்துக்கு வந்து எஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்றோம்னா வெக்டர்ஸ் அனாலிசிஸ் பேசிஸ்ல நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா ஸோ அதோட ஷேப்ஸ், ஸோ அந்த விண்கலோட ஷேப்ஸை பத்தி ஏரியா வால்யூம் இதை பத்தி எல்லாம் பேசுறது தான் நம்ம வெக்டர் இன்டகிரேஷன்ஸ் அப்படிங்கறது நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கூடிய இந்த ஸ்பேஸ்ல கூட வர விண்கல் ஆனது என்ன டைரக்ஷன்ஸ்ல நமக்கு ஃப்ளோ ஆகி ஏத்துக்கு வருது, நம்ம ஏத்துக்கு வர்றதுக்கான அந்த ஃப்ளோ, அந்த பாத்தை நம்ம டிஃபைன் பண்றது. இந்த பாத்தை டிஃபைன்டு தி பாத் அப்படிங்கிறது அந்த ஸ்பேஸ்ல இருந்து வரக்கூடிய விண்கலோட பாத் இருக்கு இல்லையா, இந்த பாத்தை பத்தி டிஃபைன் பண்றதுக்கு பேரு தான் வெக்டர் டிஃபரன்சியேஷன் நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விண்கல் ஆனது ஏத்துக்கு வருந்தப்போ அந்த ஏத்துல எவ்வளோ எஃபெக்ட் கொடுக்குது, அது என்ன ஷேப்ல இருக்கு, எவ்வளவு இம்பல்சன் கிரியேட் பண்ணுது, இந்த மாதிரி விஷயத்தை அனலைஸ் பண்றதுக்கு பேரு தான் நம்ம என்னது வெக்டர் இன்டகிரேஷன்ஸ். ஸோ டிஃபரன்சியேஷன் அப்படின்னா நீங்க மீன் பண்ணிக்க வேண்டியது, வெக்டர்ல நீங்க மீன் பண்ணிக்க வேண்டியது வித் பாத்தை தான் நம்ம டிஃபைன் பண்ண போறோம், வித் த டிரெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். இன்டகிரேஷன்ல பார்க்க போறது அது ஏதாவது ஒரு எடுக்கக்கூடிய அந்த பாத்துல எடுக்கக்கூடிய மூவ் அந்த ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ப்ரொஜெக்டைல் கூடிய அந்த ப்ரொஜெக்டைல் கூடிய அந்த ப்ராடக்ட், அந்த மேபி அந்த பார்ட்டிகிள்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பல்சனை கிரியேட் பண்ணுது, அதோட டென்சிட்டி என்ன, அதோட ஏரியா என்ன, எவ்வளவு ஸ்பேசஸ் ஆக்குபை பண்ணுது. ஸோ அந்த பார்ட்டிகிளை பத்தி அனலைஸ் பண்றதுக்கு பேரு தான் இன்டகிரேஷன்ஸ். இந்த பார்ட்டிகிள் எந்த வே ஆஃப் ஃப்ளோல நமக்கு ரீச் ஆகுது, அது பாத் என்ன, அந்த பாத்தோட ஸ்டைல் என்ன, அது என்ன டைரக்ஷன்ஸ் இருக்கு, என்ன வே ஆஃப் ஸ்டைல் இருக்கு அப்படிங்கறத பத்தி பாக்குறது எல்லாமே வெக்டர் டிஃபரன்சியேஷன் நம்ம மீன் பண்ணிக்கலாம். சோ அந்த பார்ட்டிகிளோட சைஸ், இந்த பார்ட்டிகிளோட கெப்பாசிட்டி, இந்த பார்ட்டிகிளை பத்தி ஃபுல் அனாலிசிஸ்
பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதா வெக்டர் இன்டகிரேஷன்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ அது என்டையர் ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஆஃப் ஆஃப் பாருங்க ஃபோர்த் யூனிட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் தி யூனிட் நம்ம இத பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு ப்ரொஜெக்டைல் இருக்குன்னா அந்த ப்ரொஜெக்டைல பாத்தையும் அந்த ப்ரொஜெக்டைல் ஆகக்கூடிய இம்பல்ஷன் கிரியேட் ஆகிறது கூடிய பத்தியும் சில விஷயத்துல பிசிக்கல் நோடடா இது குவான்டிட்டி பேசிஸ்ல பிசிக்கல் நோட்டேஷன்ஸ் ஆகும், பிசிக்கல் அப்ளிகேஷன்ஸ். சோ இந்த மாதிரி ரிலேட்டட் படி தான் நம்ம பிசிக்ஸோட சில பேசிக் டெஃபினிஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டி, ஆசிலரேஷன்ஸ், சோ இந்த மாதிரி சில டெஃபினிஷன்ஸ்ல பேஸ் பண்ணி நம்ம இந்த யூனிட்ல நம்ம மூவ் ஆன் பண்ணி நம்ம கொண்டு போக போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்குது எல்லாமே இந்த வெக்டர்ஸ். ஒட்டு மீது வெக்டர்ஸ் அப்படின்னாவே நம்ம எடுத்துக்க போறது நீங்க ஒரே ஒரு விஷயம் வெக்டர் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுற ஒரே ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா with the directions and the magnitude values, direction and the magnitude values. அந்த directions அப்படிங்கறது நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா so toward the directions, for example ஒரு person அப்படிங்கிறது ஒரு இடத்த ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம மூவ் ஆன் ஆகுறாங்க அப்படின்னா எந்த சைடு மூவ் ஆன் ஆகுறாங்க, எந்த சைடு you go the above the which directions, north side, east, வெஸ்ட் அப்படி நம்ம டைரக்ஷனை மீன் பண்றோம் இல்லையா? இந்த மாதிரி ஆக்சஸ் பேஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ண போறோம். சோ ஸ்பெசிபிக்கலா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சோ இந்த வெக்டர்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய ராபல் கண்டென்ட்ஸ்ல நம்ம எதை எடுத்துக்க போறோம் அப்படின்னா தட் இஸ் 3 dimensional காம்போனன்ட்ஸ் தான் நம்ம எடுத்துக்க போறோம். நம்ம இந்த வெக்டர் அனாலிசிஸ்ல நம்ம எடுத்துக்க போற காம்போனன்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா தட் இஸ் 3 dimensional components மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போறோம். இந்த 3 dimensional components நம்ம மீன் பண்ணி அதுக்கு எப்படி அதோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அதோட மேக்னிட்யூட் வேல்யூஸ் எப்படி இருக்கும், சோ இதுக்கு என்ன மாதிரி வேல்யூஸ் இம்பல்ஷனை கிரியேட் பண்ணும், இது மூலமா என்ன இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பார்ட்டிகளோட சைஸ் அது க்ளோஸ்டா இருக்கா ஓபனா இருக்கா, இது எந்த அளவுக்கான இம்பல்ஷனை கிரியேட் பண்ணும். சோ இத பத்தின ஃபுல் அனாலிசிஸை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ வெக்டர்ஸ் கால்குலஸ் அப்படிங்கிறது இத பத்தின எலாபரேட்டா நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்க்க போறோம். அண்ட் செகண்ட் ஹாஃப் அப்படி இருக்கியா, செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ஃபூரியர். ஃபூரியர் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி தெரியும் இல்லையா, நம்ம ஆல்ரெடி பிஜி ரிலேட்டடா படிச்சிருப்போம். அப்படி இல்லைனாலும் ஆல்ரெடி யூஜி பேசிஸ்ல ஃபர்ஸ்ட் இயர்ஸ் பேப்பர்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க ஃபூரியர் அப்படிங்கிறது. ஜஸ்ட் ஃபூரியர் அப்படிங்கிறது ஒரு மேத்தமெட்டிஷியனோட நேம் தான். சீரியஸ் அப்படின்னாவே தெரியும், சீக்வென்ஸ் அண்ட் சீரியஸ் அப்படிங்கிறது லோயர் கிளாஸஸ்ல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. சீக்வென்ஸ் அண்ட் சம் ஆஃப் தி சீக்வென்சஸ் தட் மீன்ஸ் தி சீரியஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சீக்வென்ஸ் ஒரு சீக்வென்ஸ் ஜெனரேட் ஆகக்கூடிய டேர்ம் டொமைன் அண்ட் கோடொமைன்ஸோட எலிமெண்ட்ஸ் கலெக்ட் தி மேப்பிங் தி சிஸ்டத்தை பத்தி படிக்கிறது தான் சீக்வென்ஸ் படிச்சிருப்பீங்க. அந்த சீக்வென்ஸை குமுலேட் பண்ணி டேர்ம்ஸ் சீக்வென்ஸோட குமுலேட்டட் பார்ட் தான் நம்ம சீரியஸ் நம்ம படிச்சிருப்போம். அந்த சீரியஸை ஸ்பெசிபிக் டைப்பான நம்ம என்னது ஸ்பெசிபிக்கா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சீரியஸ் நாட் ஒன்லி நம்பர் சிஸ்டத்தை மட்டும் எடுத்துக்காம ஒரு ஆங்குலர் பேசிஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரிகோமெட்ரிக்கல் டேர்மா நம்ம எடுத்துக்க போறோம். ஒரு ட்ரிகோமெட்ரிக்கல் டேர்மா நம்ம டிஃபைன் பண்றதுக்கு தான் நம்ம ஃபூரியர் சீரியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அந்த ஃபூரியர் சீரியஸ் அப்படிங்கிறது இனிஷியலாவே உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. ஃபூரியர் சீரியஸ் ஆர் இன்ஃபைனைட் சீரிஸ். அந்த இன்ஃபைனைட் சீரியஸை நீங்க எப்படி ஒரு இன்ஃபைனைட் சீரியஸ்க்கு ஒரு கன்வர்ஜென்ட் டேர்மா ஒரு டைவர்ஜென்ட் டேர்மா அது கன்வர்ஜஸ் அப்படின்னா ஒரு இன்ஃபைனைட் சீரிஸ் எப்போ கன்வர்ஜ் ஆகும், இந்த கன்வர்ஜஸ் டேர்மை நான் எப்படி டிஃபைன் பண்ணலாம், சோ இந்த டேர்முக்கு வேல்யூஸை நீங்களாம் டிஃபைன் பண்ண முடியுமா, வேல்யூஸை டிஃபைன் பண்ண முடியலன்னா அதுக்கு எப்படி நீங்க ஒரு வேல்யூஸை எக்ஸாக்ட் பண்ண முடியும், ஒரு ஃபங்க்ஷன் என்ன கைண்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம எடுத்து மீன் பண்ணிக்க போறோம். இந்த ஃபங்க்ஷன் அது ஃபூரியர் சீரிஸ்க்கான கண்டிஷன்ஸ்ல ஆப்ட் ஆகுதா, அதுக்கு என்ன சம் அதர் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இல்ல இதுக்கு எக்ஸாக்ட் பண்ணி ஒரு வேல்யூஸை கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க வேற என்னதான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அந்த சீரியஸை நீங்க வேற ஒரு டேர்முக்கு போர்ட்ரேட் பண்ணிதாங்க. அதுக்கு பேர் தான் அந்த நமக்கு டேர்முக்கு கன்வெர்ட் தி டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இங்க கன்வெர்ட் தி சீரிஸ். இந்த சீரியஸை நம்ம ஒரு வேல்யூவை எக்ஸாக்ட் பண்ணுன்றதுக்காக நம்ம சீரியஸை என்ன பண்ண போறோம், ஒரு டேர்முக்கு ஏத்த நம்ம கன்வீனியன்ட்காக ஏத்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க போறோம். அந்த கன்வெர்டட் டேர்முக்கு மீனிங் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கறது சொல்லிருப்போம். டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா தெரியும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா தெரியும். ஒரு பொருளை நம்ம போர்ட்டபிளா இருக்கிறதுக்காக ஒரு இருக்கக்கூடிய ஒரு பொருள் இன்னொரு நமக்கு போர்ட்டபிளா இருக்கிறதுக்காக தான் இன்னொரு இடத்துல நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறோம். சோ அதுதான் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வேர்டுக்கு நமக்கு டைரக்ட் மீனிங் தெரியும். இங்க எப்படி சீரியஸ்க்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி சொல்றாங்க அப்படின்னா சோ டிஃபிகல்ட் வேல்யூஸை நம்ம கால்குலேட் பண்றப்ப டிஃபிகல்டிஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஃபிகல்டிஸ்ல ரெடியூஸ் பண்றதுக்காக தான் ஈஸியர் குவிக் வேல்யூஸ் ஆகும். அந்த டேர்ம்ஸை வந்து மினிமைஸ் பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அந்த ப்ராப்ளத்துக்கான ரிசல்ட்ஸை எக்ஸாக்ட் பண்ணி ஒரு அப்ராக்சிமேட்டடா ஒரு வேல்யூஸை டிஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சீரியஸ்ல இருந்து எக்ஸ்டெண்டட் டேர்மா நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேச போறோம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான அப்ளை பண்றதுக்கூடிய சில கண்டிஷன்ஸ், சில டிரிச்லெட் கண்டிஷன் சொல்லுவோம். அந்த டிரிச்லெட் கண்டிஷன் ஃபங்க்ஷன்ஸ் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன், சில ஃபியூ டெஃபினிஷன்ஸ் பார்த்திருப்போம், சில ஐடென்டிட்டிஸ் பார்த்திருப்போம்,
ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபோரியர் சீரியஸ் நமங்கிறது சீரியஸை பார்க்க போறோம். அந்த சீரியஸோட டிஃபிகல்டிஸை ஃபேஸ் பண்றதுக்காக தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அதுல மினிமைஸ் இந்த ப்ராப்ளத்தை பண்றதுக்காக தான் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு சம் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திருப்போம். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக ப்ராப்பர்ட்டிஸ்னாவே நம்ம தெரிஞ்சிருக்கும். ஸோ மினிமைஸ் த ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம மேத்தமெட்டிக்கலா ப்ராப்பர்ட்டிஸ்க்கான மீனிங் நம்ம எடுத்துக்க போறது ஸோ மினிமைஸ் டைம் கன்செப்ஷன்ஸ்க்காக தான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு விஷயத்தையே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். ஸோ கன்செப்ட்ஸ் டைம். ஸோ டைமை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். மெயின் ஆஃப் தி தீம் த டைம் ரெடக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு விஷயத்திலேயே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ரெடி டிஃபிகல்டிஸ்ல நம்ம மினிமைஸ் பண்றதுக்காக தான் அந்த சீரியஸ்க்கான எக்ஸாக்சைட் பண்றதுக்காக தான் டிரான்ஸ்ஃபர்மேஷனே பண்றோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது இன்னும் நம்ம ப்ராப்ளத்தை எப்படி நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம், சில ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ்லாம் எடுத்து இதில் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஒரு ரிசல்ட்ஸ் எப்படி எக்ஸாக்சைட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம யூனிட் 4ல நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சொல்லியிருந்தோம் இல்லையா, வெக்டர் கால்குலஸ். இந்த வெக்டர் கால்குலஸ்ல நம்ம 2 ஸ்பிளிட் அப் பார்ட்ஸா சொல்லியிருந்தோம் இல்லையா. ஒன்று வெக்டர் டிஃபரன்ஷியேஷன், அனதர் ஒன் வெக்டர் இன்டகிரேஷன். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது vector differentiations. The vector differentiations. So the vector differentiation தான் நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வெக்டர் கால்குலஸ் அப்படினா நம்ம பார்த்தோம். இந்த வெக்டர் கால்குலஸ்னா நம்மளோட டெஃபினிஷன்ஸ் இல்ல, இருந்தாலும் அந்த டெஃபினிஷன்ஸ் அந்த வெக்டர் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது பெட்டர் தான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணது அந்த வெக்டர்ஸை பத்தின இன்ட்ரோ, அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஃபர்ஸ்ட் யார் கேதர் பண்ணது, இது யாரு எக்ஸாக்ட் பண்ணிட்டு நமக்கு ஒரு அனாலிசிஸ் பார்ட்ஸா நமக்கு யார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த வெக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நமக்கு வெக்டர் அனாலிசிஸ் அந்த லைன் செக்மெண்ட்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் நமக்கு இனிஷியேட் பண்ணது யார் அப்படின்னா கிராஸ்மேன் அப்படிங்கிறவர். ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னது கிராஸ்மேன். ஸோ இந்த கிராஸ்மேன் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த வெக்டர்ஸ் இந்த லைன் செக்மெண்ட்ஸ் ஆகட்டும், இந்த வெக்டர்ஸ் எப்படி அந்த டைரக்ஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணணும், இந்த மேக்னிடியூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வெக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே ஃபர்ஸ்ட் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஜெர்மனி மேத்தமெட்டிஷியன் அப்படிங்கிற ஜெர்மனி மேத்தமெட்டிஷியன், தட் இஸ் கிராஸ்மேன் அப்படிங்கிறவர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோ பண்ணியிருப்பாரு. இவர் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பாரு, லோ லெவல், அது ஸ்கூல் பேசிஸ் லெவல்ல தான் அவர் ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு. இன்னும் அதை என்ன பண்ணுவோம், அந்த வெக்டர்ஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இன்னும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன் ஃபியூச்சர்ஸ்ல இன்னும் அதை டெவலப் பண்ணிட்டு செகண்டா நம்ம என்ன சொன்னது ஐரிஷ் மேத்தமெட்டிஷியன், தட் இஸ் ஹாமில்டன். இந்த ஐரிஷ் மேத்தமெட்டிஷியன் இந்த ஹாமில்டன் அப்படிங்கிறவர் தான் இதை இன்னும் ஃபர்தர் ஸ்டடியில என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இன்னும் அனலைஸ் பண்ணிட்டு இன்னும் ப்ராப்பரா இந்த வெக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே இன்னும் இன்டெப்திங்கா கொடுத்து இவரு தான் நமக்கு இன்னும் டெவலப் பண்ணி இந்த வெக்டர் அனாலிசிஸ் அப்படிங்கிறதையே நல்லா ஒரு ப்ராப்பரைஸ்டா நமக்கு ஹேண்டில் பண்ணி கொடுத்தது இந்த ஹாமில்டன். ஸோ இவரையே நம்ம அனாலிசிஸ் ஆஃப் வெக்டர் அனாலிசிஸ் அண்ட் வெக்டர் கால்குலஸ், இது ஃபாதர் ஆஃப் தி வெக்டர் கால்குலஸ் அப்படின்னாவே நம்ம கிராஸ்மேனை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவர் பேசிக் லெவலையே ஸ்டாப் ஆயிட்டாரு. நமக்கு ஃபர்தரா நமக்கு இது வரைக்கும் லீட் பண்ணி ஸோ ஒரு பேக்கேஜ் பேசிஸா ஒரு ஃபுல் அனாலிசிஸ் பேசிஸா நமக்கு கொடுத்ததே ஹாமில்டன் அப்படிங்கிறவர் தான் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ ஃபாதர் ஆஃப் தி வெக்டர் கால்குலஸ் அண்ட் வெக்டர் அனாலிசிஸ் அண்ட் வெக்டர் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னா எனி கேட்டகரிஸ் ஆஃப் வெக்டர்ஸ் அப்படின்னாவே ஃபாதர் ஆஃப் தி வெக்டர்ஸ் அப்படின்னாவே நம்ம யாரா டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஆப்ஷன்ஸ்ல பாருங்க இஸ் ஹாமில்டன் அப்படிங்கிறவர் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். இஸ் ஹாமில்டன் தி ஃபாதர் ஆஃப் தி வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வெக்டர், வாட் மீன் தி வெக்டர், வெக்டர்னா என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வெக்டர், what to mean the vector. So definition நாம பார்த்துக்கலாம். A vector is a quantitative that is the quantity of the quantity that is determined both its magnitude and direction. So vector abdina, the vector is a quantity of that the direction determined that both the magnitude and the direction in the line segments,
in the line segments தான் அது define பண்ணியிருப்பார் ஓகேங்களா so vector அப்படினாவே நம்ம proper definition நமக்கு vector அப்படினா நம்ம மீன் பண்ணிக்கிற keyword அப்படினாவே that is a magnitude and the direction அப்படிங்கற ஒரு word மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிக்க வேண்டியதா so vector அப்படினா நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் so parallel நம்ம கால்குலேட் பண்ண போறோம் so magnitude value direction values நம்ம further நம்ம கால்குலேட் பண்ண போறோம் so இத எப்படி நம்ம further நம்ம லீட் பண்ண போறோம் ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்ல சொல்லிருப்போம் இல்லையா so vector analysisல நம்ம எடுத்துக்கிற components எல்லாமே ஒரு 3 dimensional component சொல்லிருப்போம் இல்லையா அந்த 3 dimensional component நம்ம எப்படி நம்ம மீன் பண்ண போறோம் என்ன வெக்டர்ஸ்ல என்னென்ன குவாண்டிட்டிஸ் நம்ம எடுத்துக்க போறோம் ஏன்னா வெக்டர்ஸ்லோட டைப்ஸ் என்ன வெக்டர்ஸ் ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத தான் நம்ம டெவலப் பண்ணி பார்க்க போறோம் தி ஃபர்ஸ்ட் சோ வெக்டர்ஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம் அப்படினா தட் இஸ் 3 dimensional content அப்படி சொல்ல போறோம் இல்லையா that is 3 dimensional component நம்ம டிஃபைன் பண்ண போறோம் so origin நம்ம எடுத்துக்கலாம் at the axis of x axis y axis z axis நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா so it between the x axis and y axis z axis origin at o எடுத்துக்கிறோம் இல்லையா it begin இந்த terms இருக்கு இல்லையா இந்த லைன் செக்மென்ட்ல the flow ஆகக்கூடிய இந்த லைன் செக்மென்ட்ல flow ஆகக்கூடிய terms the particles so the ஜீரோங்கிற ஆரிஜின்ல இருந்து ஒரு பார்ட்டிகிள் மூவ் ஆன் ஆகுது என்ன டைரக்ஷன்ஸ்ல x ஆக்சிஸ் டைரக்ஷனா y ஆக்சிஸ் டைரக்ஷனா z ஆக்சிஸ் டைரக்ஷனா அப்படின்னு என்ன வே ஆஃப் ஸ்டைல்ல எந்த சைடுல நம்ம ஃப்ளோ ஆகுதோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டிகிள் இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ x ஆக்சிஸ்ல இருக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம் OX அப்படின்னு சொல்லலாமா ஆரிஜின் OX in between இருக்கக்கூடிய the direction அத நம்ம என்ன சொல்லுவோம் vector basisல that is the vector variable that is I vector that is I vector so இந்த particle and move on the others directions y axis la define பண்ணிருந்தனா that is j and z basis ல இருந்தனா that is k vector so that is oy is equal to j vector and oz is equal to k vector so இதுதான் நம்ம 3 dimensional component தான் நம்ம define பண்ணிக்க போறோம் for a simple example ஒரு closed boxes எடுத்துக்கலாம் ஒரு chalk boxes ஆ இருக்கட்டும் ஒரு duster ஆகட்டும் இல்ல very simple ஒரு square shape ஒரு rectangle shape ல போய் ஒரு room ஓட corner பாத்துக்கலாம் ஒரு room ஓட corner பார்த்தோம் அப்படினா 3 axes டிஃபைன் பண்ற மாதிரி தான் இருக்கும் 3 axes டிஃபைன் பண்ற மாதிரி தான் இருக்கும் சோ axis touchability அது நம்ம axis பேஸ் பண்ணி சொல்லலாம் சோ visible content நம்ம அத பார்க்கலாம் இன்னும் சிம்பிளா தெரிஞ்சுக்கணும் அப்படினா ஏதாவது ஒரு காம்போனன்ட் ஒரு 3 dimensional axis touchabilities இருக்கா அப்படி நம்ம எப்படி செக் பண்ண போறோம் அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால் எடுத்துக்கலாம் ஒரு பால் ஒரு கிரிக்கெட் பால் ஆட்டோ ஒரு ஏதோ ஒரு பால் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ரூமோட கார்னர்ல நம்ம அந்த ரூமோட கார்னர்ல நீங்க வச்சு பாருங்க அந்த கார்னர்ல வைக்கும்போது அந்த கார்னர் வந்து அந்த பாலோட 3 axis touchabilities இருக்கான்னு பாருங்க அது axis touchability condition சொல்லுவோம் நம்ம மேத்தமேட்டிக்கலா சொல்ல மாட்டோம் அது மேத்தமேட்டிக்கலா நம்ம சொல்றது axis touchability சொல்ல மாட்டோம் just directions அப்படிங்கறத வச்சு தான் நம்ம சொல்ல போறோம் சோ physics நம்ம சொல்றப்போது axis touchability இல்லாம dimension basis சொல்றப்போ axis touchability அப்படிங்கற ஒரு காம்போனன்ட் நம்ம axis எத்தனை சைட்ஸ் இருக்கு so drawable content அப்படி பார்த்திருப்போம் drawable content one side தான் visible ஆ இருக்கு அப்படி that is a one dimensional அப்படி சொல்லிருக்கோம் so minimum 4 sides இருந்தது அப்படினா minimum 4 sides இருந்தது direction 2 direction that is 2 dimensional more than 6 sides இருக்கு more than 6 sides corner 8 corner இருந்ததுனா that is 3 dimensional component அப்படிங்கிறது நம்ம sides ஐயும் corner ஐயும் வச்சு நம்ம டிஃபைன் பண்ண முடியும் axis touchability வச்சு டிஃபைன் பண்ண முடியும் so dimension கால்குலேட் பண்றதுக்கு நிறைய varieties of methods நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம் நம்ம மேத்தமேட்டிக்கலா நம்ம யூஸ் பண்றது ஒண்ணே நம்ம என்ன சொல்ல போறோம்னா axis touchability தான் மோஸ்ட்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் axis touchabilities அப்படினு சொல்ல போறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால் எடுத்து நம்ம இது பேஸ் பண்ணோம் அப்படினா அந்த கார்னர்ல நம்ம பேஸ் பண்ணோம் அப்படினா இந்த 3 axis டச்சஸ் ஆகும் சோ கண்டிப்பா அது ஒரு ஸ்பியர் டைப்ல தான் இருக்கும் பால் எங்கனா ஷேப்ல இருக்கோ ஸ்பியர் டைப்ல தான் இருக்கும் சோ கண்டிப்பா அது பால் அகர் ஸ்பியர் டைப்ல இருக்கறனால ஸ்பியர் இஸ் 3 dimensional component அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிள் ஏதாவது எடுத்துக்கோங்க ஒரு பேங்கிள் எடுத்து பேஸ் பண்ணீங்க அப்படினா இந்த ரெண்டு ஆக்சஸ் தான் டச்சஸ் ஆகும் that is பேங்கிள் அப்படிங்கிறது 2 சைடு தான் விசிபிளா இருக்கும் front and back 2 சைடு தான் விசிபிளா இருக்கும் that is a 2 dimensional component அப்படினு நம்ம சொல்லிருக்கோம் ஓகேங்களா சோ இதெல்லாம் வெக்டர்ஸ் பேஸ் பண்ணக்கூடியது இந்த வெக்டர்ஸ் இது எப்படி ஒரு வெக்டர் பேசிஸா இதுக்கு ஒரு நேம் எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் x axis y axis z axis இருக்கு அது வந்து particles மூவ் ஆன் ஆகக்கூடிய ஆக்சஸ் என்ன வெக்டர் வேரியபிளா நம்ம டிஃபைன் பண்ணோம் சோ இது எப்படி ஒரு வெக்டர் பேசிஸா எழுதலாம் இது ஒரு வெக்டர் ஃபார்ம்ல எப்படி எழுத போறோம் அப்படினா that is r vector is equal to
or vector. இது என்ன ஆக்சிஸ்ல இருக்கு? x ஆக்சிஸ்ல தான் அந்த பார்ட்டிகிள் மூவ் ஆனதுனால that is xi vector plus yj vector plus ez k vector அப்படின்னு நம்ம மீன் பண்ணிக்க போறோம். இந்த வெக்டர்ஸ் ஓட நோட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது that is r is equal to xi vector plus yj vector plus zk vector அப்படிங்கறத நம்ம மீன் பண்ணிப்போம். ஓகேங்களா? சோ இதுதான் நம்ம வெக்டர்ஸோட 3 டைமென்ஷனல் காம்போனன்ட் டயகிராமேட்டிக்ல நம்ம இந்த வெக்டர்ஸை நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகே, இட்ஸ் வெக்டர்ஸ் அப்படினா நம்ம சொல்லியாச்சு. இந்த வெக்டர் டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கறது நம்ம இன்ட்ரோல சொல்லிருப்போம் இல்லையா? ஜஸ்ட் ஒரு பார்ட்டிகிளோட என்ன சொல்லிருந்தோம்? பாத்தை டிஃபைன் பண்றதுக்கு பாத்தை பத்தியே இன்டெப்திங்கா படிக்கக்கூடிய ஒரு வே ஆஃப் ஸ்டைல்ல தான் நம்ம என்ன சொல்ல போறோம்? ஒரு வெக்டர் டிஃபரன்ஷியேஷன் சொல்றோம். ஒரு பாத், ஒரு பார்ட்டிகிள் ஆகுது, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ், ஒரு ப்ரொஜெக்டைல் எடுத்துக்கிறோம். ஒரு பார்ட்டிகிள்ஸ் வந்து ப்ரொஜெக்டோட பாத் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பாத்தை பத்திலாம் ஸ்கூல் லெவல்ல படிச்சோம், பிசிக்ஸ்ல படிச்சிருப்போம். ஒரு ப்ரொஜெக்டைலோட பாத் எப்படி இருக்கும்? ஒரு பெரபோலிக் டைப்பா இருக்கும், ஒரு பெரபோலிக் டைப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதை நம்ம என்னன்னு மீன் பண்ணாமே படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள், அது என்னன்னா நம்ம இந்த ஒரு இடத்துல நிக்கிறோம் அப்படின்னா ஒரு கல் எடுத்துக்கிறோம், ஒரு ஸ்டோன் எடுத்துட்டு நம்ம த்ரோ பண்றோம் அப்படின்னா த்ரோ பண்ணும்போது நம்ம இங்க இருந்து நம்ம இந்த ஸ்டோன் ஆனது ஆப்போசிட் எட்ஜஸ்க்கு விடுது இல்லையா? அதுக்கு இடைக்கு அந்த ஸ்டோனுக்கு நான் எரிஞ்ச இடத்துக்கும் அந்த ஸ்டோனுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ், அது எப்படி ஃப்ளோ ஆகுது, இந்த ஸ்டோன் எப்படி அந்த பாத்தை எப்படி எந்த இந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கும் எண்டான பொசிஷனுக்கும் எந்த பார்ட்டிகிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோன் இருக்கு, நாங்க இங்க த்ரோ பண்றோம், கேன் இப்படி போயிட்டு அதர் சைட்ல நம்ம ஸ்டோன் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பாத்தை பத்தி ஸ்டடி பண்றதுக்கு பேரு தான் நம்ம இதுதான் பாத், அந்த ப்ரொஜெக்டைலோட பாத். இதுதான் இந்த ப்ரொஜெக்டரோட பாத்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். இந்த பாத்தை பத்தி இன்டெப்த் ஸ்டடிங் தான் நம்ம அதுக்கு வெக்டர் டிஃபரன்ஷியேஷன் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அதை பத்தி கிளியர் ஸ்டடிஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பாத்தோட இது என்ன ஷேப்ஸ்ல இருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல்ல நமக்கு அது ஃப்ளோ ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரபோலிக் டைப்பா இருக்கு, இது டாப் டு என்ன டைரக்ஷன் இருக்கு, டாப் வோர்ட் இருக்கா, டவுன் வோர்ட் இருக்கா, லெஃப்ட் சைடு இருக்கா, ரைட் சைடு இருக்கா. பெரபோலிக்ல 4 கேட்டகரிஸ் இருக்கு. பெரபோலிக்ல நம்ம 4 கேட்டகரிஸா பார்த்திருப்போம். இது எல்லாமே ஒரு பெரபோலிக் தான். லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, டாப், பாட்டம், இந்த மாதிரி நம்ம ஸ்டோன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் த டவுன் சைடா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்ட்டிகல்ஸ் நமக்கு எழுதுறப்போ இந்த சைட்ல இருக்கும். இந்த பார்ட்டிகளோட பாத்தை பத்தி இன்டெப்த் ஸ்டடிங் தான் நம்ம டிஃபரன்ஷியேஷன், தட் இஸ் வெக்டர் டிஃபரன்ஷியேஷன். இந்த பார்ட்டிகிள் இது எப்படி ஃப்ளோ ஆயிருக்கு, அது என்ன டைரக்ஷன்ல இருக்கு, எவ்வளவு ஒரு மேக்னிடியூட் வேல்யூஸ்ல நமக்கு எப்படி ஃப்ளோ ஆயிருக்கு, அதை பத்தி நான் இன்னும் ப்ராப்பர் ஸ்டடியா பண்ண போறோம். அதை பத்தி தான் இன்டெப்திக்கா படிக்கிறதுக்கு பதிலா டிஃபரன்ஷியேஷன். இதுவே செகண்ட் ஹாஃப்ல நம்ம பார்க்க போற இன்டகிரேஷன்ஸ் அப்படின்னா இந்த ஸ்டோன் எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டோன் ஆனது அந்த ஸ்டோன் என்ன ஷேப்ல இருக்கு, அந்த ஸ்டோன் ஆனது எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது, அதோட ஏரியா என்ன, அதோட வால்யூம் என்ன. சோ இத பத்தின கிளியர் ஸ்டடிஸ் பத்தி தான் நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா தட் இஸ் வெக்டர் இன்டகிரேஷன்ஸ். சோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெக்டர் டிஃபரன்ஷியேஷன் என்ன தெரியும், வெக்டர் இன்டகிரேஷன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க என்ன பண்ணிக்க மீன் பண்ணிட்டு நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஜெனரலா ஒரு டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது நம்ம ஜெனரலைஸா நம்ம பார்த்திருப்போம். டிஃபரன்ஷியேஷன் என்ன, இன்டகிரேஷன் அப்படின்னு ஒரு கால்குலஸ் பேசிஸா பார்த்திருப்பீங்க. சோ வெக்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்க இந்த ஒரு ப்ரொஜெக்டைல்ல இந்த பார்ட்டிகல்ஸை பேஸ் பண்ணி மட்டும் நீங்க மீன் பண்ணிக்கோங்க. நம்ம எதுக்காக இதை ஸ்டடி பண்றோம் அப்படிங்கறத நீங்க அதோட தீமா தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இதை ஸ்டடி பண்றப்போ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியா கிடைக்கும், இன்னும் கிளாரிட்டிஸ் கிடைக்கும். சோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம், பாராசூட்ல பறக்கிறதாட்டும், ஸ்பேஸ்ல இருந்து எர்த்துக்கு வரக்கூடிய ஒரு விண்கல் ஆட்டும், இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும், ஒரு ஏவுகணை ஆட்டும், சேட்டலைட்ஸ் ஆட்டும், இதோட பாத்தெல்லாம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா சோ இதோட அப்ளிகேஷன்ஸ் the vectors ஓட vectors calculus, that is vector differentiation and vector calculus, இதோட அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி தான் சோ எல்லா விஷயமும் ப்ராப்பரா மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கு. சோ the vectors அப்படிங்கிறது எவ்வளவு நீடட் அப்படிங்கிறது இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஸ்பேஸ்ல இருந்து ஒரு எர்த்துக்கு வரக்கூடிய விண்களோட ஷேப்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காகட்டும், அதோட டைரக்ஷனோட ப்ரொஜெக்டைல தெரிஞ்சுக்கிறதுக்காகட்டும், அதோட பாத்தை பத்தி இன்டெப்திக்கா படிக்கிறதாகட்டும், ஒரு சேட்டலைட்டை நம்ம இங்க கொடுக்கும், சேட்டலைட்ஸ் அனுப்ப போறோங்கிறது நம்ம சேட்டலைட் அனுப்புறோம். அந்த சேட்டலைட் எப்படி எல்லாம் நம்ம அதை ஆக்சஸ் பண்றோம், நம்ம இருந்த இடத்துல இருந்து எப்படி எல்லாம் ஆக்சஸ் பண்றோம். சோ அது இன்டைரக்ட் வேவா நம்ம என்ன பண்ணோம், அது டே பை டே லைஃப்லயே அங்க கூடிய ரிசர்ச்லயே நம்ம என்ன பண்ணுவோம், மேத்தமெட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? அதுவும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா இந்த வெக்டர்ஸோட அப்ளிகேஷன்ஸ் வெரி வெரி நீடட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேங்களா? ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆல்ரெடி அதோட அப்ளிகேஷன்ஸே நம்ம மேக் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதோட பேஸ்ல தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் மேக் பண்ணியே ப்ராப்பரைஸா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ வாங்க நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வெக்டர்ஸோட டெஃபினிஷன்ஸ் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம். வெக்டர்ஸ்ல என்னென்ன டைப் ஆஃப் வெக்டர்ஸ் இருக்கு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜீரோ வெக்டர்ஸ் அப்படின்னு பார்த்திருப்போம், யூனிட் வெக்டர்ஸ் படிச்சிருப்போம். கோப்லானா என்ன,
கொலினியர்னா என்ன, கான்கிரண்ட்னா என்ன, சில விஷயம் இது வந்து ப்ராப்ளத்துக்கு சில யூஸ் ஆகலாம். சோ இல்லனாலும் ஜஸ்ட் இது ஒரு பேசிக்ஸ். வெக்டார் அப்படின்னா அதுக்கான பேசிக்ஸ் நீங்க தெரிஞ்சுட்டு போறது ப்ராப்பரஸ்ட் வே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜீரோ வெக்டார்ஸ் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள், நம்ம இந்த ஆக்சஸ்ல இருந்து சொல்ற பாருங்க, இங்க ஒரு பார்ட்டிகல் இருக்கு, இந்த பார்ட்டிகல் மூவ் ஆகவே இல்லை. இந்த பார்ட்டிகல் இங்க இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகல் அப்படியே இருக்கு. இங்க இருக்க பார்ட்டிகல் எந்த டைரக்ஷன்லயும் பாருங்க, y டைரக்ஷன் போல, x டைரக்ஷன் போல, z டைரக்ஷன் போல, இந்த பார்ட்டிகல் ஹைடலா அப்படியே இருக்கு. இந்த பார்ட்டிகல் எப்படி இருக்கு, ஹைடலா அங்கேயே தான் இருக்கு, எங்கேயுமே மூவ் ஆகல அப்படின்னா that is called the zero vectors அப்படின்னு சொல்ல. ஏன்னா அந்த பார்ட்டிகல் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு மூவ், x டைரக்ஷன் ஏதோ ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆயிருக்கணும். ஏதாவது டைரக்ஷன்ல மூவ் ஆயிருந்ததுன்னா அதுக்கு சம் அதர் ஒரு பாத் இருக்கும். அது பாத் இருந்ததுன்னா அதோட பாத் என்ன, அதோட மேக்னிடியூட் வேல்யூஸ் என்னவா இருக்கும், டைரக்ஷன் எவ்வளவு தூரம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டிகல் இருக்கு, இவ்வளவு தூரம் மூவ் ஆயிடுச்சுன்னா இவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லலாம். அது எங்கேயுமே நகரலாம், அங்கேயே தான் இருக்கு அந்த பார்ட்டிகல் அப்படின்னா அதுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குமா, கிடையவே கிடையாது. அது எங்கேயே ஒர்க் ஆயிருக்கா, ஒர்க்கே ஆகல. அப்ப டிஸ்டன்ஸ் இருக்கணும், டைமிங் இருக்கணும், என்ன டைரக்ஷன் இருக்கு, எதுவுமே கிடையாது. அப்ப அந்த பார்ட்டிகல் இஸ் ஐடல். இந்த பார்ட்டிகல் இஸ் ஐடல் அப்படின்னா that is called the zero vectors அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப x ஓட ஆக்சஸ்ல ஏதாவது மூவ் ஆனா இருக்குமா, கிடையவே கிடையாது. அப்போ என்ன இருக்கும், ஜீரோ ஐ வெக்டர். y ஆக்சஸ்ல மூவ் ஆயிருக்கா, கிடையாது. அப்போ ஜீரோ j வெக்டர். z ஓட ஆக்சஸ் மூவ் ஆயிருக்கா, கிடையாது, அந்த பார்ட்டிகல் மூவ் ஆகல z ஓட ஆக்சஸ்ல. அப்போ ஜீரோ k வெக்டர். ஜீரோவோட எந்த டேர்ம் ப்ராடக்ட் பண்ண அரித்மெட்டிக் ப்ராசஸ்ல நமக்கு தெரியலையா, ஜீரோவோட எந்த ப்ராடக்ட் பண்ணாலும் அகைன் ஜீரோ தான். ஜீரோவோட சம் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் அதே சேம் ப்ராசஸ் என்ன இருக்கும், ஜீரோ தான் கிடைக்கும். அப்ப டோட்டலி ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்குது, ஜீரோ வெக்டர். அந்த பார்ட்டிகல் மூவ் ஆகல அப்படின்னா ஐடல், அப்படி பார்ட்டிகல் இஸ் ஐடல் அப்படின்னா that is a zero vectors அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். is a zero vector அப்படி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் வெக்டர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யூனிட் வெக்டர். what is the unit vectors அப்படினா வேற ஒண்ணும் இல்ல. சோ அந்த கொடுத்தக்கூடிய ஆக்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டிகல் இருக்கு, அந்த பார்ட்டிகல் மேபி அது x ஆக்சஸ்ல மூவ் ஆனா இருக்கலாம், z ஆக்சஸ்ல இல்ல y ஆக்சஸ் ஏதாவது ஒரு ஆக்சஸ்ல மூவ் ஆனா இருக்கலாம். இதோட மேக்னிடியூட் வேல்யூஸ் ஆர் வெக்டர் அப்படினு இருக்கு இல்லையா, இதோட மேக்னிடியூட் வேல்யூஸ் 1ன்னு கிடைக்கும். இதோட மேக்னிடியூட் வேல்யூஸ் 1ன்னு கிடைச்சதுன்னா that is unit vector அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். மேபி அந்த பார்ட்டிகல்ஸ் x ஆக்சஸ்லயோ ஆர் y ஆக்சஸோ z ஆக்சஸ்லயோ யூனிட் லென்த்ல அது மூவ் ஆன் ஆயிருந்தது அப்படின்னா that is called the, நம்ம என்ன சொல்லலாம், யூனிட் வெக்டர்ஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அது யூனிட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் x ஆக்சஸ்ல இருக்கலாம், y ஆக்சஸா இருக்கலாம், z ஆக்சஸா இருக்கலாம். எனி ஆக்சஸ் வித் பார்ட்டிகல் இது மூவிங் the unit time, மூவ் ஆன் the unit time அப்படின்னு இருந்ததுன்னா அது எனி ஆக்சஸா கூட இருக்கலாம். that is the magnitude value என்னவா இருக்கும், உங்களுக்கு 1 இருந்ததுன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், that is a unit vectors அப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். that is unit vector. next ஈக்குவல் வெக்டர்ஸ் என்ன தெரியும், நாட் ஈக்குவல், லைக் வெக்டர்ஸ், அன்லைக் வெக்டர்ஸ் அப்படின்னு பேசிக்காவே பார்த்திருப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கொலினியர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட். நம்ம டிஃபரெண்டா இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் நமக்கு ஈக்குவல் தெரியும், லைக்லி வெக்டர்ஸ் தெரியும், அன்லைக்லி ஜீரோஸா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒன்ஸ் ரீகால்காக சொல்லினோம். சோ நமக்கு டிஃபிகல்ட்டியா இருக்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத விஷயத்துக்கு மட்டும் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கொலினியர் அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். what do you mean the collinear vectors? கோலீனியர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோலீனியர் அததான் நம்ம ஷார்ட் தான் கொலினியர் அப்படின்னு நம்ம ப்ரொனன்சியேட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, கொலினியர் அப்படின்னா ஒரு சிம்பிள். கொலினியர் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு பாத்தோட ப்ரொஜெக்டைலோட பாத்ல நம்ம ஒரு பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆன் ஆகுது, அதே சேம் டைரக்ஷன்ஸ்லயே ஒரே சேம் டைரக்ஷன்லயே அதே பாத்லயே மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு வெக்டர்ஸ் ஆனது ஒரு ஃப்ளோல போயிருக்கு, அதே பாத்ல அதே டைரக்ஷன்ல இன்னொரு பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா that is called the collinear அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு பார்ட்டிகல்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, அகைன் அதே பாத்ல இன்னொரு பாருங்க, அதே பாத்ல இன்னொரு வெக்டர்ஸ் இப்படி போயிடுச்சு பேக் அட் ஒரே பாத்ல ஒரே டைரக்ஷன்ஸ்ல இருக்கு பாருங்க. ஒரே பாத்ல ஒரு வெக்டர்ஸ் மூவ் ஆன் ஆயிடுச்சு, இது ஃபர்ஸ்ட் ஒன் மூவ் ஆன் ஆயிருக்கு, அதே பாத்ல அதே டைரக்ஷன்ல இன்னொரு பாத் போயிடுச்சு அப்படின்னா that is a collinear. லீனியர் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் லெவல்ல நம்ம எலிமெண்டரி லெவல் தெரிஞ்ச விஷயம் தான். லீனியர் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரா ஒரே பாஸ்ல பவர் வந்து சேமா இருக்க மாதிரி ஒரே ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா that is linear அப்படின்னு பார்த்திருப்போம். அத சேம், அது கொலினியர் அப்படின்னா அதே ப்ராசஸ்ல அதே டைரக்ஷன்ஸ்ல போச்சுன்னா that is a collinear. டயகிராம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். டயகிராம் எப்பயுமே ஒரு படிக்கக்கூடிய எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆட்டோ எனி கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் விஷுவலைஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது ஒரு டயக்ராமேட்டிக் சென்ஸ்ல நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா அதை என்ன பண்ணிக்கலாம், கேட்சப் பண்ணிடும்.
ஒரு தியரட்டிக்கலா நாங்க ஒரு விஷயத்த அப்ரோச் பண்றதுக்கும் விசுவலைஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு டயக்ராமேட்டிக் சென்ஸ்ல தான் விசுவலைஸ் பண்ண முடியும். ஈஸி வந்து ரீகால் பண்றதுக்கும் சரி, விசுவலைசிங் சென்ஸ் தான் நமக்கு ஈஸியா வந்து கேட்சப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு நீங்க எதை ஈஸியா கேட்சப் பண்ண முடியும்னா, எது 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, எதை நீங்க ஈஸியா நீங்க எந்த ஆப்ஜெக்ட் நீங்க வந்து நீங்க அப்சர்வ் பண்ணுவீங்க அப்படின்னா, இது மூவ் ஆன, இது பாருங்க மூவிங்லயே இருக்கு. அப்ப உங்களோட அப்சர்வேஷன் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த ரைட் சைடுல கூடிய இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க கேட்ச் பண்றீங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா 2 இருக்கு டேர்ம் இருந்தாலும் parallel எது உங்களுக்கு மூவிங்ல இருக்கு, எது ஆக்டிவ்ல இருக்கு, எது ஆக்டிவ்ல இருக்கோ அதுதான் உங்களோட அப்சர்வேஷன் எங்க இருக்கும், இந்த சைடு தான் அப்சர்வேஷன் இருக்கும். சோ அந்த மாதிரி தான். சோ அதுதான் நான் சொல்றது, எப்பயுமே ஒரு சின்ன ஒரு பேஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது விசுவலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அது விசுவலைஸ் காம்பனன்ட், அது கிளாரிட்டி அப்படிங்கிறது ஒரு டயக்ராமேட்டிக் சென்ஸ் அப்படின்னா ஈஸி கேட்சப் மைண்டடா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த கொலினியர் அப்படின்னா இந்த டயக்ராமா மைண்ட்ல வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஈஸியா இருக்குமா? நெக்ஸ்ட் கோப்ளான். கொலினியர் இருக்கலாம். நெக்ஸ்ட் கோப்ளான். கோப்ளானர் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிம்பிள், ஒரு ஏரியா, ஒரு சர்ஃபேஸ்ல நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு சர்ஃபேஸ்ல அந்த வெக்டார்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல இப்போ டைரக்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 2 டைமென்ஷனல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஒரு கோப்ளானர் தான். 2 டைமென்ஷனல் காம்பனன்ட் எல்லாமே நம்ம என்னவா டிஃபைன் பண்றோம் அப்படின்னா கோப்ளானர் வெக்டர்ஸ் தான். அதுல எந்த டவுட்ஸும் கிடையாது. 3 டைமென்ஷனல் வந்து மேபி கோப்ளானரா இருக்கலாம், மே நாட் பி ஆவும் இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 டைமென்ஷனல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே கோப்ளானர் தான். 3 டைமென்ஷனல் காம்பனன்ட் வந்து மேபி கோப்ளானரா இருக்கலாம். அது எப்படிங்கிறது மைண்ட் வச்சுக்கலாம். இது வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைரக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. இது ஒரு பாருங்க, இப்படி ஒரு டைரக்ஷன் இருக்கு, இப்படி ஒரு டைரக்ஷன் எடுத்துக்கலாம். கண்டிப்பா இது க்ளோஸ்டா தான் இருக்கு. இதுக்குள்ள இந்த மேப்பிங்குள்ளதான் இதுக்குள்ளதான் இருக்கும். இந்த டைரக்ஷன் 2 டைரக்ஷனும் அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ளதான் இருக்கும். அந்த சர்ஃபேஸ்க்குள்ளதான் இருக்கும். தட் இஸ் இது கண்டிப்பா இது என்ன இருக்கும், இது கோப்ளானரா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ 3 டைமென்ஷனலா இருந்ததுன்னா மேபி இதுல கோப்ளானர் அப்படிங்கிறது என்னன்னா, மேபி 3 டைமென்ஷனல் எப்படி 3 டைமென்ஷனல் மேபி கோப்ளானர் அப்படின்னா பாருங்க, இது ஒரு டைரக்ஷனும் இதே டைரக்ஷன் மேலேயே இருந்துடாவோ இல்ல இந்த டைரக்ஷன் மேலேயே இருந்துட்டாவோ அது கோப்ளானர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுதான் 3 டைமென்ஷனல் மேபி கோப்ளானர் மே நாட் பி அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்றோம். சோ அது மேபி ஒரு 2 டைரக்ஷன்ல ஏதாவது ஒரு டைரக்ஷன் இன்னொரு மேலே என்ன இருக்கலாம், சோ அதுக்கு மேல கான்கிரீட் டைப்பாவோ இல்ல கொலினியர் டைப்பாவோ இருக்கலாம். ஓகேங்களா? இது வந்து கோப்ளானர். மேபி இப்படி இந்த ஒரு சர்ஃபேஸ்ல இப்படி ஒரு டைரக்ஷன் இருக்கு, இப்படி ஒரு டைரக்ஷன் இருக்கு, இப்படி ஒரு டைரக்ஷன் இருக்கு. அவுட் சைடு ஒன்று வந்துச்சு, இந்த சர்ஃபேஸை விட்டு வெளில வந்துச்சு. இப்போ 3 டைமென்ஷனல் தானா, இது XYZ 3 டைமென்ஷன்ல ஒரு டைரக்ஷன் எப்படி இருக்குது, அவுட் சைடு வந்துச்சுன்னா இட்ஸ் நாட் எ கோப்ளானர். இஸ் நாட் எ கோப்ளானர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்க? கோப்ளானர் அப்படிங்கிறத புரிஞ்சது இல்லையா? சோ இது எப்படி ஒரு 3 டைமென்ஷனும் கோப்ளானரா ஆகலாம் எப்போ அப்படின்னா, சோ ஒரு டைரக்ஷன்லயே பாருங்க, எக்ஸ் டைரக்ஷன் y டைரக்ஷன் இருக்கு, இன்னொரு அதர் டைரக்ஷன் வந்து மேபி எக்ஸ் டைரக்ஷன் மேலேயே இருக்கலாம், y டைரக்ஷன் மேலேயே இருந்தது அப்படின்னா மேபி அதன் மேலேயே ஜஸ்ட் கொலினியர் டைப்பா மேபி கூட இருக்கலாம். கொலினியர் டைப்பாவே இருந்ததுன்னா மேபி அது கோப்ளானரா கூட இருக்கலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ 3 டைமென்ஷன் எல்லாமே நான் என்ன சொல்லிட முடியாது, கோப்ளானர் இல்ல அப்படிங்கிறது நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட முடியாது. கோப்ளானர் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், மேபி கோப்ளானரா இருக்கலாம், மே நாட் பியாவும் இருக்கலாம். ஓகேங்களா? தட் இஸ் கோப்ளானர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கான்கரண்ட். வாட் மீன் கான்கரண்ட் வெக்டர்ஸ்? கான்கரண்ட் வெக்டர்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கு, ஒரு பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறோம். சோ நம்ம என்ன பண்ண போறோம், 3 சைட்ஸ்ல இருந்து நம்ம பிரஷர் கொடுக்குறோம், ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஆனா இருந்தாலும் எந்த மூவிங்கும் இல்லாம இருந்ததுன்னா இந்த சைடு பிரஷர் கொடுக்குறோம், இந்த சைடு பிரஷர் கொடுக்குறோம். சோ 3 ஆக்சஸ்ல இருந்து பிரஷர்ஸ், இந்த சைடுல இருந்து பிரஷர் இருக்கும், இந்த சைடுல பிரஷர் இருக்கும், இந்த சைடுல பிரஷர் இருக்கும். சோ ஒரே மாதிரி, ஆனா அது எங்கேயுமே மூவ் ஆகாம அதே சேம் பொசிஷன் அப்படியே இருந்தது அப்படின்னா தட் இஸ் கான்கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கு, அப்ப என்ன சொல்லணும், 3 இதை பாருங்க ஆக்சஸ்ல 3 ஆக்சஸ் பாருங்க, எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், இசட் ஆக்சஸ்.
இது எல்லாமே ஒரு போஸை கிரியேட் பண்ணது. ஒரு போஸை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரே நிலையில அப்படியே இருந்தது அப்படின்னா, மூணுமே என்ன ஒரே நிலையில இருந்து மூவ் ஆகாம ஒரே சேமான வேல்யூஸ் கொடுத்தது அப்படின்னா தட் இஸ் கான்கரண்ட் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அது எப்படி சொல்லலாம்? கான்கரண்ட் அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ பேசிக்ஸ் அப்படின்னா நம்ம வெக்டர்ஸோட பேசிக்ஸ் நம்ம இததான் பார்க்க போறோம். ஓகேங்களா? கோப்ளானர், கொலினியர், கான்கரண்ட் அப்படின்னா பார்த்தோம். நெக்ஸ்ட் ஜீரோ வெக்டர்ஸ்னா தெரியும், யூனிட் வெக்டர்ஸ்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் வெக்டார் டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கறதோட பேசிக்ஸ் இதுதான். வெக்டார்னா என்னன்னு பார்த்தோம். வெக்டார் ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணது பார்த்தோம். வெக்டார்ஸோட பேசிக்ஸ்னா என்ன பார்த்தோம். அது ஆக்சஸ் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம், அதோட யூனிட் வெக்டர்ஸ் எப்படி டிஃபைன் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் இதோட கண்டினியூவேஷன்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம், பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். நெக்ஸ்ட் கால்குலேட் பண்ண போறது பிசிக்கல் குவான்டிட்டிஸ். இந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெரி சிம்பிள். நம்ம பிசிக்ஸ் டெஃபினிஷனா பார்த்திருப்போம். நம்ம லோயர் கிளாஸ்ல இருந்து நம்ம ஸ்டடி பண்ணிருப்போம். வெலாசிட்டி, ஆசிலரேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம லோயர் கிளாஸ்ல இருந்து பிசிக்ஸ் சப்ஜெக்டாவே வெலாசிட்டி அண்ட் ஆசிலரேஷன் அப்படிங்கிற வேர்ட் இல்லாம நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம். பிசிக்ஸ் அப்படின்னாவே கான்செப்ட் தான் வெலாசிட்டி அண்ட் ஆசிலரேஷன்ஸ் இந்த மாதிரி வேர்ட் நம்ம படிச்சிருப்போம். மஸ்ட் கண்டிப்பா படிச்சிருப்போம். சோ அத பிசிக்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எப்படி இந்த வெக்டார் பேசிஸ்ல நம்ம எப்படி மூவ் ஆன் பண்ண போறோம், அதை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.